வெல்கம் பேக் டு அவர் பிரதர்ஹுட். திஸ் இஸ் யுவர் ஜி டாக்கர். கடந்த 6 மாச காலமா வீட்ல இருக்கிற எல்லா சில்லறையும் பொறுக்கி, அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு, அவரு என்ன பெல்ட்டால அடிக்க, எங்க அம்மா என்ன விளக்கமாத்தால அடிக்க, என் ஃப்ரெண்டு கூட என்ன பார்த்து காரி துப்ப, எங்க தாத்தாலாம் என்ன 5 மணி நேரம் வச்சு வச்சு செய்ய, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மானபங்கப்படுத்திட்டானுங்க. இது இல்லாம இந்த கேம் சென்டர்ல போய் கடன் சொல்லி விளையாட, அவன் என்ன ஒரு மாரி கேவலமா பார்க்க, இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இல்ல எனக்காக. டேய், Meow 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 meow. Meow 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 meow. Meow 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 meow. இந்த 6 மாசத்துல நான் விளையாண்டு எனக்கு புடிச்ச, அப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 கோட்டீஸ கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆர்டர்ல உங்களுக்கு புடிச்ச கேம்ஸ் இல்லனாலோ, இல்ல வேற ஆர்டர் இருந்தாலோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வரிசையில நம்ம 5வதா பார்க்க போற கேம் தான் அசாசின் கிரீட் ஷேடோஸ். இந்த கேம பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட கன்டென்ட். ரொம்ப நாளா ஃபேன்ஸுக்கு இந்த சீனரியோல ஒரு கேம் வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த கேம் தான் அசாசின் கிரீட் ஷேடோஸ். இந்த கேம்ல ஒன்லைன் சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லா அசாசின் கிரீட்லயும் இருக்கிற அதே மெயின் கோர் தான் இந்த அசாசின் கிரீடுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு குடுத்த பேக் ஸ்டோரீஸ் எல்லாமே சும்மா தரமா இருக்கும். ஸோ, அதனால தான் இந்த கேம நான் என்னோட லிஸ்ட்ல 5வதாவே வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த கேம்ல கிராஃபிக்கல் வைஸாவும் சரி, அதோட தீம் வைஸாவும் சரி, நல்ல வின்டேஜ் ஜப்பானா குடுத்துருப்பாங்க. என்னதான் உபிசாஃப்ட் அடிச்சாலும், ஒரு சில டீட்டெயிலிங் எல்லாமே சூப்பராவே குடுத்திருந்தாங்க. போதும். ஆட்டுக்கு தண்ணி ஊத்துனது எல்லாமே போதும். இப்ப அத அறுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னதான் உபிசாஃப்ட் $350 மில்லியன் செலவு பண்ணி இந்த கேம ரெடி பண்ணாலும், இந்த கேம்ஸ்ல ஏன் இவ்ளோ பக்ஸ் இருக்குன்னு தான் தெரியல. என்னன்னா, என் மாப்பிள்ளைக்கும் அந்த பக்ஸுக்கும் அவ்ளோ ஒரு பொருத்தம். என்ன இவன் அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. இந்த கேம நான் வாங்கி விளையாண்ட வரைக்கும் ஒர்த் ஃபார் மணியா தான் எனக்கு இருந்துச்சு. நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த கேம மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளோட லிஸ்ட்ல 4வதா சொல்லப் போற கேம் தான் ஸ்பிளிட் ஃபிக்ஷன். நம்ம நெறைய பேரு ஒவ்வொரு ரீசன்ஸ்க்காக நெறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம். அது மாரி இந்த கேம் ப்ளே பண்றதுக்கான ரீசன்ங்கிறதே அந்த வேர்ல்டு தான். உண்மையாலே அந்த வேர்ல்டு பயங்கரமா இருக்கும். ஃபேண்டசிக்கல், சயன்ஸ் ஃபிக்ஷன்னு சும்மா புகுந்து விளையாண்டுருப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் டிஃபரண்டான வேர்ல்டு செட்டிங்ஸு, அதுக்கேத்த மாரியான கேரக்டர்ஸ் பவர்ன்னு சும்மா சூப்பரா இருக்கும். அ அதுவும் இல்லாம இந்த கேம் வந்துட்டு என்னதான் நல்ல ஒரு வேர்ல்டு, கிராபிக்ஸு இது எல்லாமே இருந்தாலும், அந்த கேமோட ஸ்டோரின்னு வரப்ப, இட் டேக்ஸ் டூ அளவுக்கான கேரக்டரைசேஷனும் இல்ல. அதே மாரி ஸ்டோரியுமே ரொம்ப சுமாரா தான் இருந்திருக்கு. சரி, இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஸ்டோரி ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி, அவங்களோட ஐடியாஸ திருட பார்க்குறாங்க. அத தடுக்கிறது தான் இந்த கேமோட ஒன்லைன். ஒன்லைன் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா மிச்சத்த நீங்க விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாரி இந்த கேம் ஒரு கவுச் கோஆப்ங்கிறதுனால 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேம வாங்குனாலே போதும். 2 பேருமே சேர்ந்து இந்த கேம ப்ளே பண்ணலாம். அதே மாரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கேம் உண்மையாலே ஒரு நல்ல கேம். நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து இந்த கேம மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதாவது நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கேம் என்னன்னா, கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 2. Here we go. Henry, our hero Henry, the fellow who helps his fellow man. His fellow man. அதாவது இந்த கேம் விளையாடும்போது ஒரே தலைவலியா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு இந்த கேம் விளையாடும்போது தான் புரிஞ்சுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன் வியூ வராதுன்னு. ஓகே பிரதர்ஸ். இந்த கேம் விளையாடுறதுக்கான மெயின் ரீசனுங்கிறது, இந்த கேம்ல உள்ள கிராபிக்ஸும் சரி, அதே மாரி அந்த என்விரான்மென்ட்டுமே சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த என்விரான்மென்ட் நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். இந்த கேமுக்கு இதுவரைக்குமே 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு செம்ம அண்டர்ரேட்டடான கேமு. அதே நேரம் அது ஒரு டபுள் ஏ கேமாவும் வந்துச்சு. செகண்ட் பார்ட் வரதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ட எபிக்ல ஃப்ரீயாவும், ஸ்டீம்லயுமே நல்ல ஒரு ஆஃபருக்கும் அத குடுத்தாங்க. இது மாரி இவங்க ஃப்ரீயா குடுத்ததுனால செகண்ட் பார்ட்டுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சுது. அதே நெறைய பேருக்கு விரும்பி வாங்கி விளையாடுறதுக்கான ஒரு ரீசனாவும் மாறுச்சு. இந்த கேமோட கேரக்டர் டிசைன் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். அதே நேரம் இந்த கேமோட ஸ்டார்ட்டிங்ல மெயின் கேரக்டர் ஒரு டோட்டா தான் ஊருக்குள்ள சுத்தின்னு இருப்பான். இந்த கேமோட ஸ்டோரி லைன்னா சொல்லணும்னு ஆசை தான். ஆனா நான் இந்த கேமோட ஸ்டோரி லைன சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த கேம நீங்க வாங்கி விளையாண்டு அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேம் ஏன் நான் சொல்லல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி இல்ல எனக்கு ஸ்டோரி வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 2 பார்ட்டோட ரிவ்யூவுமே நான் உங்களுக்கு குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ, அதே மாரி இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதே நேரம் கேம் பிளேவும் ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த கேம் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ளே பண்ணும்போது, உங்களுக்கு அது பெருசா தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு இந்த கேம்ல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன் வியூ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேல ப்ளே பண்ணா ஒரே தலைவலியா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கேம்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இந்த கேம் முடிக்காம விடவே முடியல.
அப்படி நான் முடிச்சு எனக்கு ரொம்பவே புடிச்ச கேம் இது. கண்டிப்பா சொல்றேன். மஸ்ட் ட்ரை கேம்ல இந்த கேம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற இந்த டாப் 2 கேம்ஸுக்கு தான் ஹெவி காம்படிஷனே. ஏன்னா, அடுத்ததா சொல்லப் போற 2 கேமுமே ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸான கேம்ஸு. அதுல செகண்டா சொல்லப் போற கேம் தான் கிளேர் அப்ஸ்கேல் எக்ஸ்பெடிஷன் 33. இப்போ இந்த கேம ப்ளே பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு. ஆனா, ஒரு சில பேர் இந்த கேம மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னாலுமே ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பெரிய ரீசன்ங்கிறது இந்த கேம் ஒரு டர்ன் பேஸ்டு கேம். ஏன் எனக்குமே இந்த கேம் ப்ளே பண்ற வரைக்குமே டர்ன் பேஸ்டு சத்தியமா புடிக்காது. ஓப்பனா சொல்லணும்னா இந்த கேம் ட்ரெய்லர் வந்தப்ப கூட இது டர்ன் பேஸ்டு கேம்ங்கிறதுனால நான் இந்த கேம் ப்ளே பண்ற ஐடியாவே எனக்கு சுத்தமா கிடையாது. ஒன்ஸ் இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாருமே மஸ்ட் ட்ரைன்னு. ஸோ அப்ப நம்ம ஒரு ட்ரை குடுத்து தான் பார்ப்போமே! எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே! அப்படிங்கிறதுக்கு தான் விளையாடவே ஆரம்பிச்சேன். ஆனா அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, ஒரு மாஸ்டர் பீஸ மிஸ் பண்ணியிருப்பனோன்னு. இந்த கேம்ல பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அத ஒரு ஷார்ட்டா சொல்லிட முடியாது. ஸோ இந்த கேமுக்கு ஒரு டீட்டெயிலான ஃபுல் ரிவ்யூ நான் கண்டிப்பா போடுறேன். ஆனா இந்த வீடியோல இந்த கேம் ஏன் ப்ளே பண்ணணுங்கிறத மட்டுமே நான் சொல்றேன். மெயினா எனக்கு இந்த கேம ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ஆசை அதிகமாக்குனது இந்த கேமோட மியூசிக். அது என்ன மாரி மியூசிக் தெரியுமாங்க? நீங்க ப்ளே பண்ணி முடிச்ச அப்புறமே அந்த மியூசிக் உங்க மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம அந்த மியூசிக்கோட சேர்ந்து அந்த காம்பேக்ட்டும் வருங்கும்போது, அந்த காம்பேக்ட்ட உங்களுக்கு செம்மையா எலவேட் பண்ணி குடுக்கும். இந்த கேம்ல இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறதே மத்த டர்ன் பேஸ்ட் கேம் மாரி இல்லாம, இந்த கேமு நீங்க ரியல் டைம்ல டாட்ஜும் பண்ணிக்கலாம். அதே நேரம் பேரியும் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னொரு படி மேல போய் இந்த கேம மாஸ்டர் பீஸாவே மாத்துருச்சுன்னே சொல்லலாம். அதே மாரி ஸ்டோரி அத நான் ரிவ்யூல ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸான கேமு. கண்டிப்பா இத மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ஃபுல் ரிவ்யூல பேலன்ஸ் இருக்கிற எல்லா டீட்டெயிலையுமே நான் உங்களுக்காக கொட்டி சூப்பரா சொல்றேன். அதுவரைக்கும் எங்க சேனலோட ஸ்டே டியூன்டா இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப நம்மளோட லிஸ்ட்ல கேமுக்கு வந்துட்டோம். இந்த கேம் என்ன அப்படிங்கிறது இந்நேரத்துல உங்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நம்மளோட வாக்கிங் சிமுலேட்டரான டெத் ஸ்டாண்டிங் 2 தான் பார்க்க போறோம். நம்ம டெத் ஸ்டாண்டிங் 2 ஏன் மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்லி தான் தெரியணுங்கிறதே கிடையாது. ஆனா, இந்த கேம வாக்கிங் சிமுலேட்டர்ன்னு கலாய்க்கிறவங்களுக்காவது இந்த கேம பத்தி சொல்லி தானே ஆகணும். அதாவது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் உலகத்த இந்த அளவுக்கு அழகா குடுக்க முடியுமான்னா, அது ஹிடியோ கொஜிமாவால மட்டும் தான் முடியும். அதாலே வர்க்கீஸ். நெறைய பேர் சொல்லலாம். ஏன் நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ்ல கூட தான் அந்த வேர்ல்டு ரொம்பவே சூப்பரா இருக்குமேன்னு. ஆனா, லாஸ்ட் ஆஃப் அஸ்ல கூட நெறையா அந்த உடைஞ்ச பில்டிங்கு, அந்த சரிஞ்சு போன இடம் இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உலகம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய அழிவ பார்த்துட்டு வந்திருக்குங்கிறத ஈஸியா உங்க கண் முன்னாடி காமிச்சிருப்பாங்க. ஆனா, நம்ம ஹிடியோ கொஜிமா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த இடமே உங்களுக்கு அவ்வளோ நீட்டா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த மவுண்டெயின்ஸ், அந்த ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் ஒரு அழிவ பார்த்துச்சா? அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விய உங்க மனசுல எழுப்பும். அப்புறம் இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்க ரிசர்ச் லேபரேட்டரி மாரி செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. எப்புட்ன்னா, அந்த காட்டுக்கும், இந்த மலைகளுக்கும் நடுவுல ஒரு ரிசர்ச் லேபரேட்டரி. இப்படிதான் மோஸ்ட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த வேர்ல்டே இருக்கும். ஆனா, அந்த வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு ட்ரெக்கிங் பண்ற மாரி ரொம்ப அது ரியலிஸ்டிக்கா உங்களோட கனெக்ட் ஆகும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேமோட பெரிய ப்ளஸ்ஸா நான் நினைக்கிறதே இந்த கேமோட வேர்ல்டு தான். இந்த கேம் என்னதான் மியூசிக், ஸ்டோரி, கிராஃபிக்ஸு எல்லாமே 10 அவுட் ஆஃப் 10 குடுத்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேமுக்கு 10க்கு எவ்வளோ குடுப்பீங்கன்னு கேட்டா, நான் யோசிக்காம 100 மார்க்கே குடுப்பேன். அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கேமோட ஸ்டோரி ரொம்பவே பெருசு. ஆனா, அத ஒன் லைன்ல சொல்லணும்னா, கனெக்டிங் பீப்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கோர். இன்னைக்கு நம்ம நெறைய பேரு நம்ம இந்த ஹியூமனிட்டி இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போன இந்த நேரத்துல, நம்மளோட ஹியூமனிட்டிய வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மெயின் கோர் தான் இந்த கேமோட கதையே. ஸோ, டெத் ஸ்டாண்டிங் பத்தி பேசணும்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுல்ல. ஸோ, நீங்க எல்லாருமே இந்த கேம கண்டிப்பா ப்ளே பண்ணி பாருங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, இந்த கேம்லாம் வாக்கிங் சிமுலேட்டர்னா விளையாடாம விட்றாதீங்க. சத்தியமா விளையாடுங்க. இந்த கேம் அவ்ளோ நல்லாருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்டோரி ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா, இந்த கேம் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆல் டைம். ஸோ, மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ, இப்ப இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்ல என்ன பொறுத்தவரைக்கும் எந்த கேம்லாம் இந்த 6 மாசத்துல இல்ல 7 மாசத்துல எந்த கேம்லாம் கேம் ஆஃப் த இயர் கன்டென்ட் இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷார்ட்டாவே சொல்லிட்டேன். உங்களோட லிஸ்ட் என்னமோ அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, நவ் ஐ அம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அவர் பிரதர்ஹுட் அண்ட் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. எல்லாருமே கேம் ப்ளே பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க.